என்ன சினேகா? ஒரு 2000 ரூபாய் கொடுமா. என்ன 2000 ரூபாய்? என்ன நீ கொடுத்து வச்ச மாதிரி கேக்க? அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது. 2000 ரூபாய் தான்னு சொன்னா தந்துறணும். நல்ல பேசல. 2000 ரூபாய் எதுக்கு உனக்கு? அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு? ஒரு சாமியார் வந்திருக்காருமா. 1000 வருஷம் தவறுந்து இமயமலையில இருந்து சாகவரம் கொண்டவர். இருந்துட்டு போறாரு. எனக்கு என்ன? அவர் என்ன நீ பாக்க வரதுக்கு 2000 ரூபாய் தா அப்படின்னு கேட்டாராமோ? இப்படி இல்லாத கொள்ளதல பேச கூடாது. நீ ஏன்டா வந்து 2000 ரூபாய் கேட்டுட்டு இருக்கியா? அது எதுக்கு? அவர் மகாரிஷிமா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எவராவது இருந்துட்டு போறாரு. நான் தர மாட்டேன். உன் புருஷன்கிட்ட போய் கேளு. ஏன்டா கேக்க? எனக்காக நான் கேட்கலாமா? பரவு எல்லாம் உன் மருமகளுக்காக தான் கேட்கேன். உன் மகனோட நல்லதுக்காக தான் கேட்கேன். என் மருமகள் ஆயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வேணா அவங்க வந்துக்க மாட்டாங்க. வரையா நீ வந்த? அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். எதுக்கு? எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான். நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும் தானமா? எப்படியாப்பட்டவ நீ? என்னை சுத்தி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா. வெளியே சொல்லியாத. என்னமா இப்படி காரியா இல்லையா? உன் அண்ணி தானே வேணும். உன் அண்ணன் கிட்ட போய் கேளு. என்கிட்ட பைசா இல்ல. அப்ப இதான் உன் முடிவுனே? ஆமா. அப்ப உனக்கு பேர கட்டி பார்க்கணும்னு ஆசை இல்ல? என்ன சொல்ற? அம்மா பிறகு அதுக்கு தானே நான் கேட்கேன். 2000 ரூபாய்ல பேரம் பத்தி வந்துருவாங்க. 2000 ரூபாய் காணிக்கைக்காக தான் கேட்கேன். 2000 ரூபாய் கட்டாரங்க அவரு. பிள்ளை வரம் தர. அம்மா அவர் 1000 வருஷம் தவறுது இமயமலையில இருந்து சாக வரம் கொண்ட ஒரு அர்த்தம் சொல்ல வர. கற்பூரமணி அவர் சொன்னா எதுனாலும் பலிக்கும். இது யார் சொன்னா? ராணி அண்ணி பத்மானி என்ன சொன்னாங்க? அவளை போயிட்டு வந்து காட்டுவாங்க. இனிமேதான் நாங்க எல்லாரும் போறோம். வேற அவளுக்கு யார் சொன்னா? ஊர் மக்கள் தான். நல்லா ஊர் மக்கள் சொன்னாவன்னு நீங்களும் போறேன்னு சொல்லியல. வெறும் ஏமாத்துக்காரன்னு வந்திருப்பாங்க. நீங்களும் ஏமாறன்னு அலைதியல. அது 2000 ரூபாய் கொடுத்து. இப்போ நான் தர முடியுமா முடியாதா? எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் வாரேன். அப்புறம் இஷ்டம். சரி வா. சரி நான் போய் துட்டு எடுத்து வரேன். சரி வா. என்ன நாத்து? அண்ணி வாங்க. ஆமா நாத்து. என்ன வந்தவா இங்க நின்னுட்டே? உடனே எங்க அம்மா துட்டு தந்துருவாங்க. அவ 1000 கோடி கேள்வி கேட்டு இப்போ நான் உங்க கூட வரேன்டே நிக்கா. இப்போ அவ எங்க? துட்டு எடுக்க பேர்க்கா வருவாய்ப்பு. அண்ணா வந்துட்டவ. என்னம்மா வெறுതെ வீசிட்டு வந்திருக்க? துட்டுங்க. அதெல்லாம் வச்சிருக்கேன். ஆட்டை போடுன்னு நினைச்சால அதான் ஆப்போசிட்டாவே. ஆமா எங்க அத்தை தான் உஷாராச்சே. அவிய மோளை பத்தி அவியலுக்கு தான் தெரியும். என்ன ராணி? என் மவளை முன்ன போய் சொல்லிட்டு நீங்க பின்ன வந்தியலாங்க. என்ன ஏன்ட்ட கேக்கியே? உங்க மருமகளுக்காக தானே வந்தா. உங்க மருமகிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேக்கியே? நீ தானே சொல்லியிருக்க மகாரிஷி வந்திருக்காருன்னு. 1000 வருஷம் இமயமலையில தவறுந்து வந்திருக்காராம். அம்மா ஊருக்குள்ள பேசிக்கிட்டாவ. நான் சொன்னேன் நாட்டுக்கது சரியா பட்டிருக்கு. அந்த ஆள் தான் நானும் பாக்கணும்ட்டா. அவளோட அண்ணி மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. அதான் நானும் பிள்ளை உண்டாயிட்டேன். அண்ணி நீங்களும் பிள்ளை உண்டாவணும்னு அக்கறை எடுத்த பிள்ளை வந்து காசு கேட்க வந்திருக்கா. அவர் சொன்னா எல்லாம் நடக்கும்னு சொன்னது யாரு? நான் தான். அப்படி எத்தனை நாள் நீ அவர்கிட்ட கேட்டு உங்க வீட்டுல எல்லா விஷயமும் நல்லா நடந்துச்சு? நடக்குங்கிற நம்பிக்கை தான். முதல்ல உங்க வீட்டுல நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ விளம்பரப்படுத்தணும். ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்னமோ பேசினாவங்க. நானும் வாரேன். அந்த சாமியார் எப்படின்னு நானும் பாக்கேன். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆசைங்க? நேரு மாமியாட்ட பேச பேச்சா? நான் குழந்தை வரத பத்தி தானே கேட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? அவன் நல்லவனா அவன் ஏமாத்துக்காரனான்னு பாக்கணும் தான் நான் சொன்னேன். இந்த பாரு அவன் வேணும் அப்படி சொல்லக்கூடாதே. பிறகு நம்ம வேண்டதெல்லாம் பழிக்காது. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் பிறகு நீங்க போனதும் அதை கேட்டுட்டாருன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இப்படி எகத்தாலமா பேசாதம்மா. அண்ணி சொல்றதெல்லாம் உண்மை. அவன் அதை பத்தி கேட்டுட்டாம்னா அவன் உண்மையான சாமியாரும் நான் நம்புவேன். கேப்பாரு பாருங்க. பிறகு நீங்களே நம்புவீங்க. பாப்போம் போ வாங்க. சுவாமியை பத்தியலா? பார்த்தோம் சுத்திலே குட்டியோட இருக்கானே அவன் தானே. இந்த பாரு இப்படிதான் பேசுவாங்க சாமியாரை பார்த்து. வாயில அடிச்சுக்க பெரிய பொண்ணு. உன் வாயிலையாக்கா? இந்த பாரு பெரிய பொண்ணே என்னை கோபப்படுத்தி பார்க்காதே. சாமியாரை பத்தி ஏதாவது பேசுனே எனக்கு கெட்ட கோவம் வந்துரு பாத்துக்க. சாமியாரெல்லாம் அப்படி அவதூறா பேசக்கூடாது. பிறகு ஏதாவது சாப்பிட்டு விட்டுற போறாரு. இப்ப என்ன நான் அவதூறா பேசிட்டேன்? இப்ப குட்டியோட இருக்காரு. சாயங்காலம் ஆனா புட்டியோட இருப்பாரான்னு கேட்க வந்தேன். ஏன் பத்மா அவர்கிட்ட சொல்லு பத்மா. கோபப்படுத்துற மாதிரியே பேசுதா. பெரிய பொண்ணே உன் பங்குக்கு நீயும் சொல்லு. சாமியாரை பார்த்து அப்படி சொல்லாதே. ஏன் இவங்களும் என்ன யோக்கியமாவா இருப்பாங்க? பெரிய பொண்ணே நீ பேசுறதுக்கு உனக்கு சாபம் விட போறாரு. உன்னால எங்களையும் சபிச்சிரு வரும்னு எனக்கு பயமா இருக்கு. சரிக்கா அப்ப நீங்களா மட்டும் போங்க. நான் இங்கே இருக்கேன். அண்ணி செட்டி
வாயை மூடிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம வாங்க நீ. நம்மளுக்கு கறி ஆகணும்ல. நீங்க என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கியே? நான் என்ன சொல்ல இருக்கு? அவன் உண்மையானவனா இல்ல பொய்யானவனா நான் பாக்கணும் தான் இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் சாபம் விட போறாரு. இவன் பெரிய கடவுள் பாரு, அவன் சாபம் ஓட்டி எனக்கு பழிக்க போகுது. போவாங்க. அப்படி சொல்லுங்க என் சிங்கக்குட்டி அத்தை. சரி வாங்க. உண்மையா பொய்யானே நீங்க அங்க வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிரும். பாக்கத்தானே போறோம். பாருங்க. எதையுமே நம்புறது கிடையாது. நாத்திக மாதிரி. அப்படிதான் நினைச்சுக்கே. அதுக்கு தான் நீ பிள்ளை இல்லாம இருக்க. நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்க புழுப்புழுப்பு தாங்க முடியாம தான் அவளை நாங்க கூட்டிட்டு போறோம். இல்லன்னா எங்களுக்கு மட்டும் கேட்டுட்டு எங்களால வர முடியாது. நீங்க வீட்ல ஒரே தொந்தரவு பண்றீங்களாமே அவளை. மாமியார் குடும்பம் பண்றீங்களாமே. பிள்ளைல ஒரே வன் குடும்பம் பண்றீங்களாம். வரதட்சணை கேட்டு குடும்பம் படுத்துறீங்களாம். அவ சம்பளத்தை ஒத்துருவா கூட வைக்காம எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்தீங்களாம். புடிக்கி கொடுத்தீங்களாம். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அவ சொன்னாலாமோ? வேற எங்களுக்கு எப்படி தெரியும்? அவ சொல்லவே தான் தெரியும். சரி நீ நல்லா பத்த வச்சிட்டு இருக்க, நீ கிளம்பு. கிளம்புறது இருக்கட்டும். அத்தைகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா இல்லையா? என்ன விஷயத்த சொல்ல போற? எங்க அத்தையை நீ அடிக்கலாம் நினைச்சிருந்திருக்க. என்ன ரொம்ப குடும்பப்படுத்துறாவலாம். அப்படியே பெரிய பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம்னு அவிய ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காவே. அண்ணா நீங்க என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்கன்னு அவியலுக்கு என்ன தெரியும்? அதை கொடுத்து விட்டு பார்க்காவே. நாட்டுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. அதனால தானே அவளே அமைதியா இருக்கா. ஆமா சினையா? ஆமாமா, சும்மா கொடுத்து விட்டு பார்க்காவே. ஊர்ல ரெண்டு பட்டா குத்தடிகளுக்கு கொண்டாட்டம். அதான் பார்த்தாலே தெரியுதா, ரெண்டு பேரும் செஞ்சுட்டு தானே நிக்காவ. நாங்க அப்படியாத்தே? எக்கோ போதும், இந்த ஆக்டிங்லாம் நாங்க நிறையவே பார்த்தாச்சு. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. வாங்க போவோம். ஃப்ராட் கரச்சாமியார் போய் பாப்போம். நீ அப்படி சொல்லவே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. சரிக்கா நான் சொல்லல, வாங்க போவோம். சரி வாங்க போவோம். அத்தை இவரோட கலாவணித்தனத்தை பிடிக்கிறோம். இந்த ஊருக்கே இவர் யாருன்னு வெட்ட வெளிச்சமா காட்டுறோம். அதத்தான் செய்யறதுக்கு நானும் வந்திருக்க பெரிய பொண்ணு. ஒரே ஐடியா ரொம்ப நம்புதாடுவ. அதான் அத்தை, இந்த கள்ள சாமியார் எனக்கு பிடிக்கணும். அவர் கண்முழிச்சு யார பார்த்து பேசுறாரோ அவர் சொன்னது உடனே நடக்குமா? இது எவ ஊர்தறியிலு? ஏன் அவர் இன்னும் கண்முழிக்காம இருக்காராங்க? இப்ப தானே பிறந்துட்டாரு, அதனால கண் முடிக்காம இருந்திருப்பாரு. அவரை தப்பா விமர்சிக்க ஒவ்வொருத்தரையும் அவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. கவனிச்சு என்ன கொடுக்க போறாரு? என்னத்தையாவது குடுங்குவார் பாப்போம் அத்தை, காத்திருந்து பாப்போம். தப்பு பேசுற ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு உடனடியா அவங்க மேல அவர் நடவடிக்கை எடுப்பாரு. ஆமா இவன் பெரிய போலீஸ்காரன், நடவடிக்கை எடுப்பானாம்ல. போலீஸ்காரங்க வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இவர் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா அத்தை, இவ்வளவு ஒருத்தி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா என்னமா? பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கா. சத்தம் தான் வருது, ஆளக்காங்களே. எவ்வளவு தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசுடி. தைரியம் இருந்தாதான் முன்னாடி வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. சாமியார் பேசணும்னு நினைக்கிறதா தான் நான் பேசுறேன். என்ன நீ சாமியார் வைப்பாட்டியா? அவர் நினைக்கிறதா ஏதோ பேசலாம். என்ன மாதிரி அழைக்காத சாமியார் சாமியார்ண்டு. சாமியார் தேடி பிள்ளை வர கேட்டு போறது. அப்புறம் அவனே பிள்ளைய கொடுத்தான்னு வந்து நிக்கிறது. அவன்கிட்ட போய் கேட்கல, அதான் புருஷன்கிட்ட கேட்கணும். சாமியார் தான் பிள்ளை வர தருவாருன்னு கேட்டா அப்புறம் சாமியார் தான் பிள்ளை தருவாரு. சரியா சொன்னீங்க அத்தை, நல்ல 4 பேருக்கு உரைக்கிற மாதிரி சொன்னீங்க. அவனால எங்க ஏமாத்தலாம்னு அலைதாங்க பொம்பளை பறக்கிட்டு. அதே மாதிரி பொம்பளையா சுத்தி உட்காந்துருவாங்க. ஒரு ஆம்பளை இருக்கான பாருங்க. இருக்க மாட்டானோல அத்தை, எந்த ஆம்பளை நம்புவான் இவனே? அதான் வீட்டுல அவனோட படுக்க போட்டுட்டு இங்க வந்து உட்காந்து காலையை விடுவ. எங்க சாமியாரை பத்தி நீங்க ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. உங்களை நான் பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்கே நீங்க சாமியாரை பத்தி இப்படி எல்லாம் பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க பேசாம இருங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அத்தை எனக்கு இவ யாரும் தெரிஞ்சு போச்சே. எங்க இருக்கா? நான் தெரிஞ்சு போச்சுன்னு தானே சொன்னேன். அத நீ பார்த்ததுனால தான் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ற. இல்ல அத்தை, இவன் அந்த சாமியாருக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சாமியார் செட் பண்ண ஆளு வைப்பாட்டின்னு சொல்ற. அப்படியே இருக்கலாம் அத்தை. ஆனா இந்த போலியா நம்ப வைக்கிறதுக்குன்னு ஆளுக்கு இருப்பாங்க தெரியுமா? அப்படிதான் இவ்வளவு இருக்கணும். இவ்வளவு கண்டுபிடிச்சு முதல்ல வெளுக்கணும் பாத்துக்கங்க. வேற தன்னால சாமியார் ஓடி போயிருப்பான். அவன் சார் தானே வா. நான் கடைசி உங்ககிட்ட வார்னிங் பண்றேன். சாமியார் இன்னைக்கு இங்கிலீஷ்ல படிச்சாரு. இமயமலையில போய் படிச்சிருப்பாரு. அங்க பள்ளிக்கூடம் இருந்துச்சுல, 1000 வருஷம் படிச்சிருக்காரு. அவருக்கு இங்கிலீஷ் மட்டுமா தெரியும்? அவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். அங்கதான் பள்ளிக்கூடம் இருக்க. இதுக்கு மேல சாமியார் பொறுக்கவே மாட்டாரு.
என்னமா செய்வாரு? மரத்துல தொங்கிடுவாரோ? இதுக்கு மேல ஒரு பொறுக்கவே மாட்டாரு. என்ன ஏற்கனவே தான் போய்க்கிட்டானே எல்லாரையும். பெரிய பொறுக்க போறான். நீங்க பேசுறது சரியில்லை. நான் வார்னிங் கொடுத்தேன், நீங்க கேட்கல. இதுக்கு மேல விதி விட்ட வழி. நாங்க பாத்துக்கிட்டோம், நீ உன் வாயை பொத்து. சரியில்லை, ரொம்ப ரொம்ப சரியில்லை. நீங்க பேசுறது என்னால கேட்க முடியல. கேட்க முடியலன்னா போய் சாவு. இது எல்லாமே சாமியார் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அவர் ஞான கண்ணுல எல்லாமே தெரியுது. இதோட விபரீதம் உங்களுக்கு ரொம்பவே பெருசா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை எச்சரிக்கை பண்ணேன். நீங்க 2 பேருமே கேட்கல. அதனால உங்களை நம்ம காப்பாற்றவே முடியாது. நாங்க எங்க அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோம் காப்பாத்துறதுக்கு? அவர் கண் முழிச்சு கண்டிப்பா உங்களை தான் பாப்பாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஞான கண்ணுல எல்லாமே தெரியுது அவருக்கு. அவர் பார்த்தாருன்னா நாங்களும் பாப்போம். இதுல என்ன இருக்கு? தப்பா பேசுறீங்க. அவர் பார்த்தாருனா நீங்க ரத்த கட்டி சாவீங்க. அமுக டுமுக அமால் டுமால்